அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வரானா. அப்போ இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ் டே 48. ஸோ இன்னைக்கான முதல் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவின் பாலி அவர்களுடைய 50வது படம். 50 படம் ஆயிடுச்சாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 50வது படம் வந்துட்டு யார் கூட பண்ண போகிறாரு தெரியுமா? அல்ஃபோன்ஸ் புத்திரன். இந்த காம்போ வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நேரம் பிரேமம் இந்த 2 படம் போதும். பிரேமம்னா அந்த டைமில் பிளாக் பஸ்டர் ஹிட்டு, அது நம்ம சொல்லி தான் தெரியணும், எந்த ஒரு அவசியம் கிடையாது. அவங்க இப்போ திருப்பி ரீயூனைட் ஆக போகிறாங்க. நிவின் பாலி அவர்களுடைய 50வது படத்துக்கு கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகணும், எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. அந்த படத்துக்கான பேருமே வச்சுட்டாங்க. அந்த படத்தோட பேர் வந்துட்டு விஜயமாமா. ஸோ கன்ஃபார்ம் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபார்ம் அந்த படம் ஹிட் ஆகுங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. 2வது பாகுபலி 1 வந்துச்சு, ரெக்கார்டு படைச்சிச்சு. பாகுபலி 2 வந்துச்சு, ரெக்கார்டு படைச்சிச்சு. இப்போ பாகுபலி 3 வரப்போகுது. எஸ், நீங்கள் கேட்டது உண்மைதான். பாகுபலி 3 வரப்போகுது. அஃபீஷியலி பாகுபலி டீம்லேருந்தே அதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது இது வந்துட்டு ப்ரீக்வலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அமரேந்திர பாகுபலிக்கும் முன்னாடி அவரோட அப்பா இருந்தார் இல்லையா, அந்த டைமை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஏற்கனவே இந்த வேலையில் இறங்கினாங்க. அதாவது பிஃபோர் த பிகினிங் அப்படிங்கிற மாதிரி. பாகுபலி பிகினிங், இந்த பாகுபலி பிஃபோர் த பிகினிங் சொல்லிட்டு ஒரு படத்தை எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது எடுக்க முடியாமல் போச்சு. இப்போ அதை திருப்பி எடுக்கிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குன்னு சொல்லிட்டு பாகுபலி டீமே அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நடந்தால் கண்டிப்பாக புதுசாக ஒரு ரெக்கார்டு கண்டிப்பாக வைக்கதா போகுது. ஏன்னா அந்த படத்துக்கான ஹைப்பு இப்போவும் தீரலை. 3வது அப்டேட், வெங்கட் பிரபு அவர்கள் வந்துட்டு அடுத்த படம் வந்துட்டு எஸ்கே கூட பண்ணுறதா இருந்துச்சு. நான் முன்னாடியே ஒரு அப்டேட்டில் சொல்லியிருப்பேன். அவர் அந்த ப்ராஜெக்ட் விட்டு இப்போ வெளியே போயிருக்காரு. ஸோ அடுத்து தனுஷ் அவர்கள் உள்ளே வரதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபு அவர்கள், தனுஷ் சார். ஸோ இந்த 2 காம்போ எப்படி இருக்கும் எனக்கு தெரில, பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு சைஃபை ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்காங்க. தனுஷ் சார் அவர்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காரு. பார்க்கலாம் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா.